வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் ரீசென்ட்டா படிச்ச ஒரு புக்கு. சுதாமூர்த்தி அவங்க எழுதின சில்ட்ரன்ஸ் ட்ரெஷர் அப்டின்ற புக்கு. ஸோ அது வந்து என்னென்னா, அவங்க எழுதின 2, 3 புக்கு சேர்ந்து ஒரு புக்கா வந்திருக்கிறது தான் இந்த சில்ட்ரன்ஸ் ட்ரெஷர். ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட், அப்புறம் கிராண்ட்மாஸ் பேக் ஆஃப் ஸ்டடி, அப்புறம் இன்னொரு புக்கு. இதெல்லாம் இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவும் நமக்கு கிடைக்கும். இது சேர்ந்தும் சில்ட்ரன்ஸ் ட்ரெஷர் பை சுதாமூர்த்தின்னு ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த புக்கு வந்து நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியா போயிருந்தப்போ அக்கா பையன், அதாவது என்னோடய சிஸ்டரோட பையன் வந்து இந்த புக்கு வச்சுருந்தான். இது வந்து ஆக்சுவலி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ரெட் கலர் கவரில் ஒரு ஹார்ட் கவர் வந்து வெளியில் ரெட் கலரில் இருந்தது. நல்லா பளபளன்னு இருந்தது வெளியே. அண்டு புக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அங்கங்கே கொஞ்சம் பிக்சர்ஸோட ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன சொல்ல, ஒரு குவாலிட்டியான புக்கு சிலது இருக்கும்ல, நமக்கு அந்த புக்கு பார்க்கலே நல்லாயிருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் வந்து விகடனோட பிரசுரத்தில் பார்த்தீங்கன்னா, அது பார்க்கலே நமக்கு ரீட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி அதோட ஃபாண்ட்டு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சில புக்ஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த புக்கு பார்க்கலே எனக்கு ரீட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த புக்கு. ஸோ அவன் வந்து படிச்சிருந்தான். அக்கா பையன் வந்து அந்த புக்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். ஸோ அவன் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணான். இந்த ஸ்டோரி படிங்க, இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு அவன் தான் சொன்னான். ஆக்சுவலி நான் ஆர்டர் வைஸ் போகாமல் அவன் சொன்னது தான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு போயிட்டு ஒரு லைக் ஒரு அரவுண்டு 1 இயர் 1 to 2 இயர் நான் கூடயே இருந்து அவனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தெரியுது அப்படின்னா, நான் இவ்வளோ வருஷத்தில் இவன் புக்கெல்லாம் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான்றதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவன் அவ்வளோ வளரல, லைக் 8 to 9 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் ஒரு புக்கை ஃபுல்லாக அவன் படித்து முடிச்சுட்டு நிறைய புக்கு நிறைய புக்கு வந்து நான் இது முடிச்சிட்டேன், அது முடிச்சிட்டேன்னு நிறைய காமிச்சான். அண்டு நானுமே ஒரு புக்கு பையனுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக ஒரு புக்கு வாங்கியிருந்தப்போ அதை எடுத்து உட்காந்து ஃபுல்லாக படித்தான். லைக் என்னென்னா, ஒரு புக்கு எடுத்தான்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வைக்கிறான். அந்தளவுக்கு ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிருக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் ஜென்ரலாக இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் ரீடிங் பற்றிலாம் ஷேர் பண்ணல சொல்லுவேன் இல்லையா. நம்ம ரீட் பண்ணோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரீட் பண்ணுவாங்க. அது எங்கள் அம்மாலாம் ரீட் பண்ணனா தான் அது ரீடிங்கிறது. லைக் ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா கூட குழந்தைங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் அம்மா படித்தனால தான் நான் படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அண்டு என் பையன் வந்து ஆக்சுவலி குட்டி. ஸோ ஒரு 3 வயசு பையன். நாங்கள் படித்தோம், நானும் என் ஹஸ்பண்டும் ஏதோ ஒன்று ரீட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோன்னா, அவனும் அதே மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்க்கலையே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் வந்து கேஷவை பார்க்குறப்போ அண்ணா இப்படி தான் ரீட் பண்ணுவாங்க. ஒரு புக்கு எடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு வைப்பாங்க. அந்த புக்கோடையே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நான் அவங்க பையனை பார்க்கல அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம வந்து அடிக்கடி சொல்கிற விஷயத்த எனக்கு நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் ரீட் பண்ணாங்கன்னா குழந்தைங்க ரீட் பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு என்ன சொல்ல, நேரடியாக நான் அதை பார்த்து அடிக்கடி சொல்கிற விஷயத்த நேராக பார்க்கல எனக்கு ரொம்பவே அது ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவன் சொல்லி தான் நான் இந்த புக்கு வந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து சுதாமூர்த்தியோட ஸ்பீச் நிறையா கேட்டிருக்கேன். அவங்க வந்து பேசுகிறது எப்படி இருக்கும்னா, ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இந்த புக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருந்தது. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, நான் அவங்க ஸ்பீச் நிறைய கேட்டதுனாலையோ என்னவோ இது வந்து அவங்க வாய்ஸ்லேயே தான் நான் இனிஷியலாக அந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு நார்மலாக ரீட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபஸ்ட்டு 1 or 2 சாப்டர்ஸ் வந்து நான் அவங்க வாய்ஸ்லேயே தான் அவங்க சொல்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிட்டு தான் ரீட் பண்ணேன் இந்த புக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க பழகின மனிதர்கள், அவங்களெல்லாம் பற்றி எழுதியிருந்தாங்க. அண்டு அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்களுடைய டீச்சர்ஸ் சொன்ன ஸ்டோரிஸு அண்ட் அவங்க கேட்ட ஸ்டோரிஸ் சில என்ன சொல்ல, குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரியான கதைகளாக நிறைய இருந்தது. குழந்தைங்க ரீட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லா தான், எனக்கெலாம் நல்லா தான் இருந்தது இந்த புக்கை ரீட் பண்ணையில். ஸோ இவங்க இதோட ஃபஸ்ட்டு சாப்டராகவே என்ன இருந்ததுன்னா, ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீடுன்றது தான் ஃபஸ்ட்டு சாப்டராக இருந்தது. அது என்னென்னா, இவங்களுடைய பாட்டி வந்து எழுத படிக்க தெரியாதவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வீக்லி மேகசினில் ஒரு கதை வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க வந்து கன்னடா. ஸோ கன்னடாவில் அந்த மாதிரி ஒரு மேகசினில் ஒரு கதை வந்துகிட்டே இருந்திருக்கு.
அந்த கதை வந்து அவங்க பாட்டிக்கு படிக்க தெரியாது. இவங்க தான் அவங்களுக்கு படிச்சு சொல்றாங்க. இந்த வாரம் வாரம் அந்த கதை என்னன்றத சொல்றாங்க. அத பத்தி அவங்க அந்த பாட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசுவாங்களாம். ஸோ அந்த அந்த கதையும், அந்த பாட்டியும் ரொம்பவே கனெக்டடா இருந்திருக்காங்க. அந்த கதையில வர கேரக்டர் மாரி தான் அந்த பாட்டியுன்ற அளவுக்கு அவங்க அவங்களோட பாட்டி சுதாமூர்த்தியோட பாட்டி வந்து ரொம்பவே கனெக்டடா அந்த இத ரீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. லைக் அத லிசன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒன்ஸ் என்ன ஆயிருக்கு, சுதாமூர்த்தி வந்து அவங்க லீவுக்கு இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்தப்போ இவங்க பாட்டியால அது ரீட் பண்ணவே முடியல. ஸோ இதெல்லாம் வந்து சுதாமூர்த்திக்கு தெரியல. பட் இவங்க ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகி வந்தோன்னே அவங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே அத சொன்னாங்களாம். லைக் ஆல்மோஸ்ட் அழுகிற மாதிரி, "எனக்கு வந்து நீ இல்ல. எனக்கு யார் ரீட் பண்ணி இந்த கதைய சொல்லுவா? எனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு அதில தெரியல. எனக்கு அத தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமா இருந்தது. ஆனா எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல. நான் வந்து உன்னைய பார்க்குறதுக்கு புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துரலாமான்ற அளவுக்கு நான் யோசிச்சேன். நான் இந்த கதைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ரீட் பண்ண தெரியலனாலுமே அந்த கதை எந்த பேஜ்ன்றது நம்ம படம்லாம் வச்சு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நான் அந்த பேஜ் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னதா இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, "எனக்கு வந்து நீ ரீட் பண்ண கத்துக் குடுப்பியா? எனக்கு எழுத படிக்க கத்து தருவியா?" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து இவங்களுக்கு அப்போ 12 வயசு. இவங்களும் வந்து பாட்டி இவ்வளோ தான் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கன்னடா எழுத படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துருந்துருக்காங்க. அவங்க பாட்டி வந்து ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டா இருந்து இவங்க சொன்னதெல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா எழுத படிக்கலாம் கத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலி ஒரு நாள் இவங்க கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஓகே இவங்க நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே சுதாமூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாவல் இருக்கு இல்லையா, அந்த லைக் அந்த கதையா வந்துகிட்டு இருந்த தொடர்கதையா வந்துகிட்டு இருந்தது. ஒரு நாவலா, ஒரு புக்காவே வந்துருச்சு. அத வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு சுதாமூர்த்தி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பாட்டி வந்து என்னன்னா, ஒரு தட்டுல வந்து அந்த நம்ம குரு தட்சணைலாம் குடுப்போம்ல, வெத்தல பாக்கு, பழம் அந்த மாரிலாம் வச்சு இவங்களுக்கு குடுத்து இவங்க கால்ல விழுந்துட்டாங்களாம். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு 12 வயசு பொண்ணுகிட்ட பொண்ணோட கால்ல போய் அவங்க பாட்டி விழுகுறாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, "நீ உன் வயசு 12 வயசா? நீ என் பேத்தியா? அதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் இல்ல. நீ வந்து எனக்கு எழுத படிக்க சொல்லிக் குடுத்த குரு. எனக்கு அப்படி மட்டும் தான் நீ தெரியிற" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இவங்களும் வந்து ஓகே நான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த நாவல வந்து அந்த புக்கு லைக் அந்த தொடர்கதை வந்து ஒரு புக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அத வந்து அவங்களும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து ரீட் பண்ணயில எனக்கு லைக் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நெறைய பேருக்கு அந்த படிக்கிற ஆர்வத்த தூண்டுறது வந்து இந்த மாதிரி வர தொடர்கதைகள் தான். எங்க அம்மாவுமே இதே ஸ்டோரி எங்க அம்மா சிமிலரா எனக்கு சொல்லியிருக்காங்க. லைக் என்னன்னா, பக்கத்து வீட்ல எங்க அம்மா வந்து புக்கெல்லாம் வாங்க மாட்டாங்களாம். எங்க அம்மா வீட்ல வந்து புக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருப்பாங்களாம். அவங்க வீட்ல அந்த விகடனோ ஏதோ ஒரு புக்கு தொடர்ந்து வாங்குவாங்க. மணியன்னு ஒரு ஆத்தரோட கதைகள். உண்மை சொல்ல வேண்டும், இதய வீணை அப்படி சொல்லி நெறைய லிஸ்ட் ஆஃப் கதைகள்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த கதைகள்லாம் வந்து தொடர்கதையா வருமாம். எங்க அம்மாவுக்கு வந்து அந்த புக்கு இல்லன்றனால, அந்த பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் கேட்பாங்களாம். லைக் புக்கு அவங்க தரமாட்டாங்க. ஆனா வந்து அந்த கதை என்னன்னு அந்த அக்கா சொல்லுவாங்களாம். எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கையில. அதுக்கு வந்து அவங்க சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்களாம். நான் அந்த மாரி இப்போ கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, நான் கதை சொல்லுவேன், அது சொல்லுவேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்களாம். எங்க அம்மாவும் கரெக்ட்டா அந்த புதன்கிழமை ஆச்சுன்னா, புதனோ, வியாழனோ சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேட்டுட்டு, போய் கதைய கேட்டுட்டு வருவாங்களாம். சின்ன வயசுல அதாவது ரீட் பண்ற புக்கெல்லாம் ரீட் பண்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி, எங்க அம்மா ஒரு ப்ராபப்ளி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாரிலாம் படிக்கிற ஸ்டேஜ்ல, பக்கத்து வீட்ல அந்த நாவல்ல வர கதைகள கேட்டு கேட்டு தான் அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வமே வந்ததுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்ல புக்கெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப கேட்டு, நானே உட்காந்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் ரீடிங்குள்ளலாம் வந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ நெறைய பேர வந்து அந்த இன்ஸ்பயர் பண்றது வந்து அந்த தொடர்கதைகள். இப்போ அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. பட் அது அ விகடன்ல வர சில வேள்பாரியெல்லாம் அப்படி வந்தது தானே. ஸோ அதுக்கப்புறம் தான் அத நெறைய பேர் ரீட் பண்ண ஆரம்பிச்சது. பொன்னியின் செல்வன் வந்து கல்கியில வந்த ஒரு அ நாவல். லைக் கல்கியில வந்தது தானே. ஆமா அப்படிதான் நெனைக்கிறேன். அதில வந்து தொடர்கதை தானே. ஸோ அந்த மாரி நெறைய பேர ரீடிங்குள்ள கூட்டிட்டு வந்தது தான் சுதாமூர்த்தியோட பாட்டிய படிக்கவே வச்சிருக்கு. அதுலயும் அவங்க வந்து எழுதியிருந்தது எனக்கு ரொம்பவே டச்சிங்கா இருந்தது என்னன்னா,
நான் அந்த பேஜ ஓப்பன் பண்ணி நான் அத பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு அவங்க சொன்னது வந்து, அவ்வளோ அந்த ஒரு ஒரு படிக்காதவங்க, ஒரு இன்னசென்ஸோட சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ஆக்சுவலி ரீட் பண்ணையில அப்படியே கண்ணே கலங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியே அந்த அளவுக்கு இருந்தது. லைக் நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு ட்ரூத்த ஒருத்தவங்க வந்து எழுதையில, அது ரொம்பவே நம்மள டச் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியே இருந்தது. இந்த மாரி அவங்க நெறைய எழுதியிருந்தாங்க. ஸோ இது மாரி அவங்க இந்த டொனேஷன்ஸ்லாம் பத்தி எழுதியிருந்தது ஒரு ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கரா இருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ்லாம் வந்துருச்சு. ஒரு பிரபலமான ஆளாலாம் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க இந்த மாரி டொனேஷன்ஸ் ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது அப்படின்னா, டொனேஷன்ஸ் ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணி அதெல்லாம் நெறையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வந்து என்ன நெனைப்போம், ஜென்ரலா வந்து இந்த ஏதோ ஒரு ஒரு பேரிடர் காலத்தில இவ்வளோ டொனேஷன்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ டொனேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்லாம் அந்த நிதிலாம் வந்து யாரோ பெரிய பெரிய ஆட்களும் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி தானே மைண்ட் செட் இருக்கும். பட் என்னன்னா, இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து ரியாலிட்டில மெஜாரிட்டி 99% வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான் உதவி பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் பீப்பிள் அவங்க தான் நெறைய பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரேரா ஒரு சில பணக்காரவங்க தான் இந்த மாரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் வரையில டொனேஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப கம்மியானவங்க தான் மனசோட குடுப்பாங்க. சில பேர் வேற ஒரு நிர்பந்தத்துக்காக தான் குடுப்பாங்க அப்படின்றத இவங்க எழுதியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எழுதியிருந்தாங்க. இவங்க வந்து ஏதோ ஒண்ணு இது குஜராத் பூகம்பமா அந்த மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்போ இவங்க வந்து போயி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் பேசியிருக்காங்க. பேசிட்டு அவங்க வந்து இந்த மாரி நான் இந்த மாரி கலெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாரி ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாம நெறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி குடுங்க அப்படின்ற மாரி நெறைய பேசியிருக்காங்க. லைக் இவங்க கெஸ்ட் லெக்சரோட சேர்ந்து இதையும் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் அந்த ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு என்ன சொல்ல, ஒரு வெல் ட்ரெஸ்டா ஒரு நம்ம ஒரு ஓகே படிச்சவங்க, அவங்கலாம் பெரிய ஆட்கள் அந்த மாரியான மக்களா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு எஜுகேட்டட் பீப்புளாக இருந்திருக்காங்க. நல்ல சம்பளத்தில், நல்ல வேலையில், ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற மக்களாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பேசினது கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து இவங்ககிட்ட பேசினாங்களாம். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நானும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம பேசினது கேட்டு இவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆகி ஹெல்ப் பண்ணுறேன்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாம். ஸோ அவங்க எல்லோரும் வந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க ஆஃபீஸில் வந்து எக்கச்சக்க பார்சல்ஸ் வந்திருக்கு. இவங்களுக்கும் வந்து ஓகே, நிறைய பேர் கேட்டது மட்டும் இல்லாமல் அனுப்பவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாம். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து எல்லாமே பழைய பழைய துணியாக இருந்ததாம். கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணவே முடியாத போர்வை, யூஸ் பண்ணவே முடியாத ஷூஸு, உடஞ்சி போன திங்ஸு, இந்த மாதிரி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இவங்க ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா. என்ன இப்படி இருக்காங்க, லைக் இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு தாட்டோட லைக் அதை பார்க்கையில நம்ம இந்த ஸ்டேட்டஸில் இருக்கவங்க அனுப்புனதா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற லெவலில் தான் அவங்களோட இது இருந்தது. குப்பையில் போடுறத நான் ஃபண்டு கொடுத்தேன், நானும் வந்து டொனேட் பண்ணேன்னு சொல்லிக்கிற மாதிரி இவங்க சும்மா இங்கே அனுப்பி வச்சுருக்காங்கன்றது இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை சொல்லியிருக்கையில் இவங்களுடைய பாட்டி இவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், அதாவது இவங்களோட சின்ன வயசில் இவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இவங்க சின்ன வயசாக இருக்கையில் இவங்க பாட்டி தாத்தா கூட இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து தாத்தா படித்தவர், பாட்டி வந்து படிக்காதவங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், விவசாயம் பண்ணி கொஞ்சம் அந்த நெல், அரிசி இதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து 2 கிரேட் ஆஃப் அரிசி வந்து இவங்க எடுப்பாங்களாம். அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமா ஒரு செட் ஆஃப் அரிசி, அடுத்து வந்து செகண்ட் குவாலிட்டியாக அந்த ரெட் ரைஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற அரிசியாக இன்னொரு வகை இருக்குமா. அந்த மாதிரி 2 வகை அரிசியாக பிரிக்கிறப்போ இவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் மாதிரி இருக்குமா, பின்னாடி ஒரு ரூம் மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியா
ஏரியா இருக்குமா. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரூமில் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து நல்ல முதல் தரமாக இருக்கிற அரிசியை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வருவாங்களாம். பின்னாடி இருக்கிற ரூமில் வந்து அந்த செகண்ட் குவாலிட்டி அரிசியை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்களாம். அந்த ரூம் எப்படி இருக்கும்னா குனிஞ்சு போகிற மாதிரி ஒரு சின்ன வாசலோட அந்த மாதிரி வெறும் அரிசி போட்டு வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி குனிஞ்சு போய் போகிற மாதிரி ஒரு சின்ன ரூமாக தான் இருக்குமா. இவங்க வீட்டுக்கு யாராவது வந்து இந்த யாசகம் கேட்பாங்கல்ல, வேஷம் போட்டு வந்து காசு கேட்டாலோ, இல்லை பாத யாத்திரை போகிறவங்க, அந்த மாதிரி பயணம் போகிறவங்க, இந்த மாதிரி யார் வந்து யாசகம் கேட்டாலும் இவங்கள தான் போய் அரிசி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த ரூமோட வாசல்லாம் குட்டியாக இருக்கனால இவங்க சின்ன பொண்ணுனால நீ போய் இதில் இவ்வளோ டம்ளர் போட்டு எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி படி கணக்கில் அளந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அப்போது யார் வந்து கேட்டாலுமே ஃப்ரண்ட் ரூமில் இருக்கிற அரிசியை எடுத்து கொடுப்பாங்களாம். இதே இவங்க வீட்டுக்கு சமைக்கிறப்ப பேக் சைட் ரூமில் இருக்கிற அரிசியை எடுத்து சமைப்பாங்களாம். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் கேட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பழுப்பு நிற அரிசியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறத சமைக்கிறதுக்கு எடுக்கிறோம். ஆனால் யாராவது வந்து கேட்டால் மட்டும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நல்லா இருக்கிற அரிசியை கொடுக்குறோம், ஏன் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி இவங்க பாட்டிகிட்ட வந்து கேட்டாங்களாம். ஏன் நம்ம வந்து நல்ல அரிசியில் சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே, எதுக்கு நீ அவங்களுக்கு அதை கொடுக்குற, நமக்கு மட்டும் இதை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு வந்து இவங்க பாட்டி சொன்னாங்களாம், நீ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். உன்னை செகண்ட் பெஸ்ட்டை கூட நீ கொடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒன்ஸ் நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உன்கிட்ட இருக்க பெஸ்ட்டை கொடுத்துரு. அது செகண்ட் பெஸ்ட்டு எனக்கு வேண்டாது இந்த மாதிரி தாட்டே வேணாம், நீ கொடுக்கவே தேவையில்லை அப்படி கொடுக்குறதா இருந்தான்னு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டி வந்து படிக்காதவங்க. ஸோ இவங்க வந்து அந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்லியிருந்தாங்க. படிக்காத என்னோட பாட்டி வந்து எனக்கு அந்த சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னமும் எனக்கு மைண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு எந்த ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே எனக்கு சொல்லி தந்ததில்லை. பட் எங்கள் படிக்காத அந்த பாட்டி சொன்ன விஷயந்தான், கொடுக்கணுன்னா என்றைக்குமே பெஸ்ட்டை கொடு அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலி ஒரு மிகச்சிறந்த குவாலிட்டி தான். இது வந்து நம்ம படிக்கல, ஒரு கதையை படிக்கல, அவங்க பாட்டி சொன்னாங்களா அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் என்னையே யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா தி பெஸ்ட்டை கொடுக்குறேன்னா செகண்ட் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னா நிறைய நேரத்தில் செகண்ட் பெஸ்ட்டை தான் கொடுக்குறோமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நான் ரொம்ப கம்மியான மக்கள் ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். தி பெஸ்ட்டு கொடுக்குற மக்களை நான் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தவங்க வந்து என் ஹஸ்பண்ட், அவங்களோட அண்ணன், அவங்கெல்லாம் அப்படி தான். எப்பயுமே வீட்டில் நமக்கு வேணும், பிள்ளைங்களுக்கு வேணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடுன்னு தான் 2 பேருமே நான் சொல்லி பார்த்துருக்கேன். லைக் அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே இருக்காது. அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான குவாலிட்டி. அண்ட் நமக்கு இந்த குவாலிட்டி இருந்தாலுமே நம்ம எல்லா விஷயத்துலையுமே அதை அப்ளை பண்ணுவோமான்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு படிக்காத ஒரு பாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஸ்டோரி ரீட் பண்ணுறப்போ. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து எப்பயுமே வந்து மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். நான் வந்து விமன் வந்து எந்த விதத்துலையுமே மென்னுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்றத ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கருத்தில் வந்து நிற்பாங்களாம். ஸோ இவங்க வந்து ஒரு இது பார்த்துருக்காங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன், இந்த வேலைக்கு ஆள் தேவை, விமன் வந்து அப்ளை பண்ணாதீங்க, லேடிஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அப்ளை பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சான். அது என்ன பொண்ணு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்கிறது அப்படி சொல்லிட்டு டாட்டா இருக்கார்ல, டாட்டா ஃபேமிலி, அதில் வந்து ஆரம்பத்தில் இருந்தவர் அந்த ஜேஆர்டி டாட்டா. ஸோ அவருக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த ரத்தன் டாட்டா அந்த ஃபேமிலியில் உள்ள அந்த முன்னோடி அவர், அந்த ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி அவர் வந்து இந்த கம்பெனியோட ஓனரே கிடையாது, அது அவங்களுக்கு தெரியல. இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து வேறு ஒருத்தர். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் டாட்டாவோடது அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இது அவரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அது என்ன ஒரு விமன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு என்ன ஒரு எண்ணம் இது அப்படின்ற மாதிரி இவங்க திட்டி அந்த லெட்டரை எழுதிட்டாங்க. ஸோ கொஷின் பண்ணுற மாதிரி அந்த லெட்டர் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அங்கேருந்து இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் அண்ட் எங்கே அட்டன் பண்ணுமோ வேறு ஒரு ஊர், லைக் இவங்க ஒரு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, இன்னொரு ஸ்டேட்டில் அந்த இன்டர்வியூ நடக்குது. அந்த ஊருக்கான டிக்கெட்டோட இவங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டோடு சேர்த்து இன்டர்வியூ கால் லெட்டரும் சேர்ந்து வந்திருக்கு. சரின்னு இவங்க அங்கே போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணி அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து
ஏன் விமன் அப்ளை பண்ண வேணான்னு நாங்கள் சொல்லியிருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து தெரிலன்னொன்னே, இந்த மாதிரி இதுவரை இங்கே விமன் எம்ப்ளாயீஸே இல்லை, நீங்கள் உங்களை இந்த ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் ஆள் எடுக்கிறோம், அந்த ஃப்ளோர்லேயே விமன் எம்ப்ளாயீஸே கிடையாது, அது அந்த மாதிரி வடிவமைக்கப்படவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து விமன் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், லேடிஸ் தேவையில்லைன்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ எப்போ தான் ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும், இதுவரை விமனே அதில் இல்லை, அதனால விமனே வேணான்ற மாதிரியே நீங்கள் போயிடுவீங்களா, எப்போ தான் அதில் ஒரு ஸ்டார்ட், எப்போ தான் அதில் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இவங்க தான் அந்த ஃப்ளோர்லேயே அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு விமன் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க வேலைக்கு போக ஆரம்பித்த கதை. அண்டு இன்னொன்று இன்சிடெண்ட் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ, இப்போ ரீசெண்டாலாம் வந்து நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது எங்கேயோ வந்துட்டோம், நம்மளே மெமரி கார்டு கூட இப்போது நம்ம மெமரி கார்டு, பென்ட்ரைவ் அதெல்லாம் தாண்டிலாம் வர ஆரம்பிச்சிட்டோம், ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்குக்கும் முன்னாடி ஒரு காலகட்டம், அதுக்கு பேர் ஏதோ எழுதியிருந்தாங்க, அது வந்து ஒரு கிராமஃபோன் கணக்காக ரொம்ப பெருசாக இருக்குமா, ரொம்ப வெயிட்டாக ஹெவியாக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸு. ஸோ இவங்களுடைய எம்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைங்க, லேடிஸ் வந்து தூக்க வேண்டாம், அவங்களால முடியாது, லேடிஸால் தூக்க முடியாது, ஸோ ஜென்ஸ் யாராவது தூக்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களுக்கு வந்து வழக்கம் போல கோவம் வந்துருச்சு. என்ன லேடிஸ் தூக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது, அதெல்லாம் நான் தூக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ஒரு வீம்புக்கு போய் இவங்க தூக்கியிருக்காங்க. அதெல்லாம் நான் தூக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தூக்கவும் செஞ்சுட்டாங்க, கொண்டும் வந்துட்டாங்க அந்த ரூமுக்கு. கொண்டு வந்துட்டு அவங்களோட பாஸ் வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. என்ன நீ தூக்கிட்டு வந்துட்டியா, உனக்கு அவ்வளோ தூரம் பவர் இருக்கா, அவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்தா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டோன்னே இவங்க அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தூக்குன அந்த இதை டப்புன்னு விட்டுட்டாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ மொத்த ஆஃபீஸுமே இவங்கள பார்க்குது, இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, அழுக வருது, எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்னன்னே தெரியல. இவங்க வந்து அழுதுகிட்டே போய் உட்காந்து வேகமாக ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். நான் இந்த மாதிரி ஒரு தப்பை இந்த ஆஃபீஸில் யாருமே பண்ணதே இல்லை, மிகப்பெரிய தப்பு, அந்த மொத்த டேட்டாவும் போயிருச்சு, ஸோ அது என்னால் தான் சொல்லி இவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அந்த பாஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க பாஸ் வந்து அதை படித்து பார்த்துட்டு, நான் இதை வந்து நீ தூக்குனாலும் சரி, இல்லை ஒரு மென் தூக்குனாலும் சரி, இதை யாரையாவது தூக்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு இன்னொரு பேக்கப் காப்பி எடுத்து நான் அதை வச்சுருக்கேன், ஸோ ஒன்றும் இங்கே நடந்துடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தேன்னா லைஃப்பில் முன்னேறவே முடியாது, இந்த விஷயத்துக்காக இவ்வளோ சென்சிட்டிவாக உடனே கொண்டு வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு நீ ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கிழிச்சு போட்டு ஒரு வேலையை பாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பயுமே வந்து இவங்க விமனால் ஒரு விஷயம் பண்ண முடியாது, நீ பொண்ணு உன்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் அதை உடனே நான் பண்ணணுன்ற ஒரு இதோடையே தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இயர்ஸ் லேட்டர் வயசெல்லாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி இருக்கணும்னு ஒன்றும் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருந்து தான் ஆகணும்லாம் ஒன்றுமே இல்லையே. மென் வந்து சில விஷயங்களில் சிறந்தவங்களாக இருக்காங்க, ஸோ விமன் வந்து சில விஷயங்களில் சிறந்தவங்களாக இருக்காங்க, இவங்களால செய்ய முடிஞ்ச சிலதை இவங்களால செய்ய முடியல, அண்ட் வைஸ் வர்ஸா ரெண்டுமே இருக்குது தானே. அவங்கவுங்க இதில் சிறந்ததாக இருந்தாலே போதுமே, அதை ஒழுங்காக பண்ணாலே போதுமே, நீ பண்ண எல்லாத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் போட்டி போடணுன்ற அவசியமே அங்கே இல்லை அப்படின்றத அவங்க ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போல்லாம் என்னோடய தாட் அப்படி தான் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கப்போ படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து கிரேஸ் அனாட்டமி வந்து ஞாபகம் வந்தது. அதில் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் வரும். கிரேஸ் அனாட்டமின்றது ஒரு சீரீஸ், லைக் மெடிக்கல் வெப் சீரிஸாக இருக்கும். அதில் வந்து என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அட்மிட் ஆகும், அது ஏதோ இன்ஜுரி ஆகி அட்மிட் ஆகும். அது என்னென்னா, ஒரு பையன் ஏதோ தலைகீழ ஏதோ பண்ணான்றதுக்காக இந்த பொண்ணும் அதே மாதிரி உருண்டு புரண்டு ஏதோ பண்ணி எங்கேயோ இடிச்சிட்டு வந்துடும். ஸோ அதில் வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்லணும்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம் வந்து உன்னால் பண்ண முடியுன்றதுக்காக அதை பண்ணி தான் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு, அது ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வரும். ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு, எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், எல்லாத்துலேயும் நான் வந்துடுவேன்னு ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கலாம், பட் ஓவராக விமன் ஆர் ஈக்குவல்னு ரொம்ப வந்து சொல்கிறது வந்து ஒரு தேவையே இல்லாத அணி அப்படின்ற மாதிரி இவங்க எழுதியிருந்ததை படிக்கையில் எனக்கு தோணுச்சு. இன்னொரு ஸ்டோரி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பையன் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன்,
அ ரொம்ப நல்லா படிப்பான். ரொம்ப நல்லா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸோட இருக்கான். அப்போ அவங்க கூட படிச்ச பசங்க அது எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜ்ல வந்து ஐஐடியில ஜாயின் பண்ணணுன்றது ஒரு பெரிய ட்ரீமா இருந்திருக்கு. அந்த பையனுக்கும் அந்த மாரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஐஐடி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து மரத்தடியில உட்காந்து இந்த மாரி ஃபிசிக்ஸு, மேத்ஸு அதில வர கால்குலேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்களாம் அந்த எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ இந்த பையன் வந்து நெறைய பேரால சால்வ் பண்ண முடியாத நெறைய செம்ம அசால்ட்டா சால்வ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான் அந்த பையன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பையனா இருந்திருக்கான். அண்ட் அந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் வந்திருக்கு. ஸோ இவனும் எழுதியிருக்கான். நெறைய பேர் எழுதியிருக்காங்க. இவன் செலக்ட் ஆயிட்டான். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் செலக்ட் ஆயிருக்காங்க. இவனும் செலக்ட் ஆயிட்டான். செலக்ட் ஆனோனே இவங்க அப்பா கிட்ட வந்து அந்த ஜாயின் பண்ணணுன்ற அந்த லெட்டர வந்து குடுத்துருக்கான். அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்களாம், உன் கூட பிறந்தது ஐ திங்க் 4 பொண்ணு, 3 பசங்கன்னு நெனைக்கிறேன். 7 பேர் அவங்க வீட்ல மொத்தம். எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன குடுக்கணும். அத தான் நான் குடுத்துட்ருக்கேன். நீ வந்து திடீர்னு ஐஐடின்றது இன்னொரு ஊர் போய் படிக்கிறது. இப்ப ஐஐடி மெட்ராஸ் போய் படிக்கணுன்றது நம்ம ஃபேமிலியால முடியாத ஒரு விஷயம். எனக்கு தெரியுது நீ எவ்வளோ ஆர்வமா இருக்க, எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்த எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா, என்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு என்னால உன்ன அங்கலாம் படிக்க வைக்க முடியாது. நார்மலா ஒரு படிப்பு படிக்க வைக்க முடியும். அப்பதான் நான் எல்லாரையுமே படிக்க வைக்க முடியும். அதனால நீ அந்த ஐஐடி போகணுன்ற ஆசைய விட்டுரு. சாரின்னு சொல்ட்டாரு இவங்க அப்பா. இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல, எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணல. அழுகல, கோவப்படல. எல்லாமே இருந்தாலுமே எதையுமே அவரால காட்ட முடியல. அவங்க அப்பா ரியாலிட்டிய சொல்ட்டாரு. உனக்கு அப்புறமா 4 பொண்ணு இருக்கு, 3 பையன் இருக்கான். எல்லாரையும் நான் படிக்க வைக்கணும்னா, இப்படி எல்லாரையும்லாம் என்னால ஐஐடிக்கு அனுப்பிட்டு இருக்க முடியாதுன்றத அவர் தெளிவா சொல்ட்டாரு. ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. பட் ஆனாலும் அந்த ஏமாற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. அண்ட் அந்த ஐஐடிக்கு வந்து அவங்க கூட படிச்ச பசங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஐடி மெட்ராஸுக்கு கிளம்புறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இவர் வழி அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் வந்து நீயும் வந்திருக்கலாம், நீ தான் மிஸ் பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு கை குலுக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து என்னென்னா, அந்த ட்ரெயினை பார்த்துட்டே நின்ன அந்த பையனுக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஐஐடியில படிச்ச எல்லாருமே வந்து கண்டிப்பா ஐஐடியில ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெரிய ஆளா வருவாங்க. அவங்க ஃப்யூச்சர் செட்டில்டு. அவங்க ஒரு டாப் ரேங்கிங் பொசிஷனுக்கு வருவாங்கன்றது வந்து ஃபேக்ட்டு. ஆனா, ஐஐடியில அது வந்து ஐஐடியால மட்டும் கிடையாது. லைக் அந்த இன்ஸ்டிடியூட் கையில மட்டும் அது இல்ல. அந்த பெர்சன் கையிலயும் இருக்கு. அப்படின்றத வந்து அவர் நம்ப ஆரம்பிச்சு, அவரு படிச்சு வந்திருக்காரு. அவர் தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. ஸோ அவர பத்தி எழுதின ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இந்த மாரி ஒரு பேசிஸ்ல இருந்து தான் அவரு வந்திருக்காரு. அப்புறம் வந்து இவங்க இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் ஆன கதையையும் எழுதியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா, இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, சுதாமூர்த்தியோட அம்மா. அவங்க வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்களாம். நீ என்னைக்குமே உன்னுடைய ஏர்னிங்ஸில் வந்து நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதில் ஒரு 10% சேர்த்து வைக்கணும். நீ ஒரு வேளை சம்பாதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு வீட்டு செலவுக்குன்னு ஒரு காசு உன் கையில் புழங்குற காசு இருக்கும்ல, அதுலையாவது நீ கொஞ்சத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாம். எல்லா நாளுமே ஒரே நாளாக இருக்காது. ஒரு நாள் நிலமை மாறுறப்போ உனக்கு அந்த காசு ரொம்ப உதவியாக இருக்கும்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு என்ன தோணுமா, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாரு, 2 பேரும் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நல்லா தான் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி என்ன தேவை வந்துட போகுது அப்படின்றத வந்து இவங்களுக்கு எப்பயுமே தோணுமா. ஆனாலும் அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காக எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து ஒரு கிச்சனில் ஒரு பெரிய அந்த ஒரு அது என்ன சம்படம் அந்த மாதிரி ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுட்டு வருவாங்களாம். அண்ட் அதை வந்து எடுத்து எவ்வளோ இருக்குன்னு இவங்க கவுண்ட் பண்ணதே இல்லையா. ஒரு நாள் வந்து என்ன நடந்திருக்கு, நாராயணமூர்த்தி வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்க வேலையை விட்டுட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனிமேல் நான் அந்த வேலைக்கு போகல, என் கம்பெனி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எய்தர் இட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், நான் இது மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறேன்னொன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததான். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு அப்போது. இவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க, நம்ம அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி நேம்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு மறந்துருச்சு. நம்ம வந்து லைஃப் லாங் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து லைஃப் லாங் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம லைஃப் இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து நான் வேலையை விட்டுருவேன், நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒண்ணு வந்தப்போ, இந்தியா வந்து அத மிஸ் பண்ணிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐடி தான் ஒரு மிகப்பெரிய இதுவா வரும். ஸோ, அதில வந்து இந்தியா மிஸ் ஆயிறக்கூடாது. நான் வந்து இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய பிளான் படி இது போச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன இது ஏற்படுத்தும். அப்படின்னு சொல்லி இவரு கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, இவங்க வந்து "நீ மட்டும் தான் பண்ண போறியா இப்படி?" அப்படின்னோனே, "இல்ல என் ஆஃபீஸ்ல இதே மாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேரும் சேர்ந்து வராங்க. நாங்க 6 பேரும் சேர்ந்து தான் இந்த மாரி ஸ்டார்ட் பண்ண போறோம். கம்பெனி பேர் வந்து இன்ஃபோசிஸ்." அப்படிலாம் அவரு சொல்லியிருக்காரு. ஸோ, இவரு சொன்ன எல்லாம் கேட்குறப்போ, இவங்க வந்து ஓகே இவரு கரெக்ட்டா பண்ணிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, இவங்கள்ட்ட இருந்து அந்த சேவிங்ஸ வந்து எடுத்து குடுத்தாங்களாம். ஐ திங்க் ஒரு அரவுண்ட் 10,000ஓ, 20,000 ருப்பீஸோ. அதுதான் இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இருந்த ஸ்டார்ட்டிங் பணம். அப்படி அத வந்து அவங்களோட சேவிங்ஸ தான் அவங்க எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ, இத எனக்கு ரீட் பண்ணயில இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன வந்து இந்தியா மிஸ் பண்ணிருச்சு. அடுத்து வர அந்த ஐடி ரெவல்யூஷன வந்து மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு அவர் சொன்னதா சொல்லி எழுதியிருந்தாங்கல்ல. ஸோ, அத ரீட் பண்ணயில வந்து இது எவ்வளோ ஒரு உண்ம. லைக் இன்னைக்கு வந்து நான் இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்குறப்போ, இப்போ நாராயணமூர்த்தி ஏதோ ஒண்ணு சொல்ட்டாருன்னா, "உனக்கு என்னப்பா உன்ட்ட காசு இருக்கு. நீ என்ன வேணாலும் பேசுவ. உனக்கு என்னப்பா நீ இன்ஃபோசிஸ்ல சம்பளமே ஒழுங்கா குடுக்க மாட்ற." இந்த மாரி நம்ம ஈஸியா கமெண்ட் பாஸ் பண்ணிர்றோம். பட் அவர் வந்த ஒரு பேக்ரவுண்டையோ, அவர் எந்த சென்ஸ்ல சொல்லியிருப்பாருன்றது கூட நம்ம பெருசா கன்சிடர் பண்ணல. அவர் வந்து அவர் ஒரு மல்டி மில்லியனியரா இருந்து இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேணா லைக் அவங்க ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு அவர். ஆக்சுவலி அவருடைய படிக்கிற காலத்துல புவர் பேக்ரவுண்டா இருந்திருக்காங்க. அங்கேருந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்திருக்காங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபோசிஸ்னு ஒரு இதில வந்திருக்காரு. ஸோ, அவங்க கடந்து வந்த பாதை எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்ல. நீ ஒண்ணு சொல்ட்டியா, அத நம்ம அக்செப்ட் பண்றோம், அக்செப்ட் பண்ணலன்றது 2வது விஷயம். அவங்கள வந்து நம்ம ஈஸியா அவங்கள கமெண்ட் பாஸ் பண்ணிடுறோமோன்னு எனக்கு தோணுச்சு. லைக் "உன்ட்ட என்னப்பா உன்ட்ட காசு இருக்கு. உன் மருமகன் வந்து ரிஷி சுனக் வந்து லண்டன் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. நீ என்ன வேணாலும் பேசுவ." இந்த மாரி நம்ம ஈஸியா இந்த சோஷியல் மீடியாலலாம் கமெண்ட் பாஸ் பண்ணிடுறோம் இல்லையா? பட் அவங்கள பத்தி நம்ம பெருசா ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்லையோ! அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இது வந்து நான் இந்த புக்கு படிச்சு ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்கும். பட் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த சோஷியல் மீடியால நாராயணமூர்த்தி வச்சு மீம்ஸ்லாம் வந்தது அதுக்கப்புறம் தான். எனக்கு அதெல்லாம் பார்க்கையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஃபோசிஸ்ன்ற ஒரு கம்பெனியோட அது வந்து இந்தியாவோட ஜிடிபில எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். அண்டு இந்த மாரி ஒரு ஐடி கம்பெனியால லைஃப் மாற்றம் அடைஞ்சவங்கள வந்து நம்ம எங்கேயோ போய் தேடிலாம் பார்க்க வேணாம். நம்ம கூடயே நெறைய பேர பார்ப்போம். ஒரு நார்மல் ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு பையன் வந்து ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பான். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பான். அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸே ஒரே வருஷத்துல மாறும். ஸோ, நான் இத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து என் ஃப்ரெண்டு என் கூட படிச்ச பொண்ணோட அண்ணா. இவளோட வந்து 2 வருஷம் பெரியவங்க அவங்க அண்ணா. ஸோ, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மணிலாம் குடுப்பாங்கல்ல நம்ம ஊர்ல. ரூ. 20,000 வருஷம் வருஷம் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதில அந்த அந்த ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்து படிச்சவங்க தான். ஸோ, படிச்சு அவங்க வீட நான் அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணா படிச்சுட்ருக்கையிலேயே நான் அந்த பொண்ணோட வீட்டுக்குலாம் போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ குட்டி வீடா அவ்வளோ இதா தான் இருக்கும். அண்ட் அவங்க அண்ணா படிச்சு முடிச்சு நாங்க ஃபைனல் இயர் வரையில அவங்க அண்ணா வந்து 1 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்துருச்சு. ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல ஃபைனல் இயர் வந்த ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட வீட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். உண்மையிலேயே அது மிகப்பெரிய சேஞ்ச் தான். அவ்வளோ சின்னதா அப்படி ஒரு வீட்ல இருந்தவங்க, அவங்களோட ஸ்டேட்டஸே மாறி இருந்தது. ஸோ, இது வந்து அவங்க ஒருத்தவங்கன்னு இல்ல. நான் தமிழ்நாட்ல பல பேருடைய ஸ்டேட்டஸ் மாறுனதுக்கு இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். ஸோ, அதில வந்து இந்தியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்கு உள்ள கொண்டு வந்ததில இன்ஃபோசிஸும் ஒரு முக்கியமான காரணம்ன்றது எனக்கு இது படிக்கையில எனக்கு தோணுச்சு. ஸோ, இந்த மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. இதுன்னு இல்ல. லைக் அவங்க சில ஸ்டோரீஸ்லாம் கூட எழுதியிருந்தாங்க. ஒரு ஹனுமன் ஸ்டோரி அந்த மாரிலாம் கூட எழுதியிருந்தாங்க. அதுவுமே படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, இந்த புக் வந்து எனக்கு மெயினா என்னன்னா,
ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா? ஒரு 10 வயசு, 12 வயசு அந்த மாரி 8 to 12 இயர்ஸ் அந்த மாரி இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் குடுக்கணும் அப்புட்ன்னா, இந்த புக் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க ஒரு யங் ஜென்ரேஷன இன்ஸ்பயர் பண்ற மாரி எழுதியிருக்காங்க. அண்ட் ஈஸியா அவங்களோட கனெக்ட் ஆகுற மாரி எழுதியிருக்காங்க. இவங்க வந்து அப்துல் கலாம் அவங்க கூட அ பேசின, பழகுன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோ படிக்கிறதுக்கே ரொம்ப அவரு எவ்வளோ ஒரு சிம்பிளான பெர்சனா இருந்திருக்காரு. பிஃபோர் அவர் பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 நேரமுமே இவங்க அவர் கூட பழகியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அதே மாரி ஒரு மனிதர் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இவங்க எழுதியிருக்கிறது படிக்கிறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது டெஃபினட்டா ஒரு சின்ன பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த சுதாமூர்த்தி சில்ட்ரன் ட்ரெஷர் பை சுதாமூர்த்தின்னு இருக்கும். ஸோ அந்த புக்கை நீங்க சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒர்த் ரீடிங்காக தான் இருக்கும். ஒரு ஒர்த்தான கிஃப்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே நினச்சேன் யாருக்காவது நம்ம இந்த புக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சேன். நான் பார்க்குறதுக்கும் அழகா இருந்தது, படிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் இந்த புக் பத்தின என்னுடைய தாட்ஸு. ஸோ நீங்கள் இந்த புக்கு ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் கூட பண்ணுங்கள் இந்த எபிசோடில். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.